கேப்டனுக்கு என்ன சார் ஆச்சு? இப்போ நாங்கள் ஜென்ரலாக நாங்கள் இல்லை, பொதுவாக ஆடியன்ஸ் எல்லாருமே அவரோட ஒரு 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 பீரியடில் கோர் பாலிடிக்ஸில் ரொம்ப தீவிரமாக செயல்பட்டுக்கிட்டு இருந்தார். திடீர்னு ஒரு டைமில் யாருமே எதிர்பார்க்காத இடத்துல அப்படியே அது முடங்கிருச்சு. அப்புறம் தான் கொஞ்சமாக உடல்நிலை சரியில்லை அப்படின்ற மாதிரி. உடல்நிலை சரியில்லைனால தான் முடங்கவே ஆரம்பிச்சு. ஆமாம், இல்லை அதுதான் அந்த தகவல் பின்னால் தான் வந்தது. என்ன நடந்தது? ஏன்னா அவ்வளோ ஆக்டிவாக இருந்த ஒரு மனிதர். என்ன நடந்ததுன்ட்டு இல்லை, லைக் அவருக்கு அப்பாவுக்கு நர்வ்ஸில் ஒரு ப்ராப்ளம் வந்தது. அதனால் ஸ்லோவாக நடக்க முடியாமல் ஒன்று வந்துச்சு. அப்புறம் ஸ்லோவாக பேச்சு போச்சு. இந்த மாதிரி தான் ஆச்சு. ஆனால் கடைசி நாள் வரைக்கும் அவருக்கு எல்லாமே ஞாபகம் இருந்தது. அவர் எதுவுமே மறக்கலை, எதுவுமே ஆகலை. கடைசி நாள் வரைக்கும் அவருக்கு எல்லாம் ஞாபகம் இருந்துச்சு. அப்போ கடைசியாக இறந்து போகிறது இது அன்றைக்கும் அவர் உடம்புல இருந்த பிரச்சனைனால இல்லை, கோவிட் வந்துச்சு. கோவிட் வந்தனால தான் சிக்கானார். கிறிஸ்மஸ் அன்னி கோவிட் வந்துச்சு. ஹாஸ்பிட்டல் போனாங்க. 26 நல்லா இருந்தார். கோவிட்லேருந்து ரிகவர் ஆக ஆரம்பிச்சார். 27 அம்மாகிட்ட எந்திரிச்சு பேசினாருன்னா கையசைச்சு அதெல்லாம் பண்ணார். அம்மா கூட தான் நார்மலாக இருந்தாங்க. நான் 27 வர வேண்டியது என்னோடய ஃப்ளைட் கேன்சல் ஆகி நீங்கள் இப்போ ஊரில் இல்லை, நான் இன்னொரு ஒர்க் விஷயமா நானும் அண்ணன் பாம்பேயில் இருந்தோம். ரெண்டு பேருமே நாங்கள் காலையில் தான் நான் வந்தோமே அன்றைக்கி. நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து நேராக வந்தோம். ஸோ ஃப்ளைட் கேன்சல் ஆயிடுச்சு எங்களுக்கு. அம்மா வந்துட்டு சரி அப்பா நல்லா இருக்கார், எதுக்கும் ஃபீல் பண்ணாத, ஒன்றும் இல்லை, நாளைக்கு ஈவினிங் வாங்க, ரொம்ப சீக்கிரமும் வர வேணாம், நாளைக்கு மத்தியானம் போல் வந்தீங்கன்னா அப்படியே ஹாஸ்பிட்டலில் பார்த்து நம்ம அப்படியே வீட்டுக்கே கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னாங்க. சரின்ட்டு நாங்கள் டிக்கெட் போட்டோம். நைட்டு திடீர்னு திருப்பி அந்த கோவிட் கொஞ்சம் சிவியர் ஆகி லங்ஸ் அடைச்சி மூச்சு விட முடியாமல் போயிடுச்சு. அப்போ டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க? டாக்டர் ஆக்சுவலாக ஓரளவுக்கு ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அது ஒன்றும் அது நம்ம கோவிட் திடீர்னு இல்லை, ஏன்னா அப்பா ஏற்கனவே சிக்காக இருக்கார் இல்லையா, வீக்காக இருக்கார். ஸோ கோவிட் அக்ரவேட் ஆயிடுச்சுன்னா நம்ம எத்தனையோ பேர் இருக்கிறது அவங்க ஏதாவது அட்வைஸ் பண்ணி இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தார், வீட்டுக்கு போலியே, ஹாஸ்பிட்டல்லே தான் இருந்தார், ஐசியூவில் தான் இருந்தாருன்னு நினைக்கிறேன், அங்கே தான் இருந்தார். ஸோ ஏன்னா எப்பயுமே அப்பாவுக்கு இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் ஜென்ரலாகவே ஐசியூவில் தான் வைக்கிறது, எதுவாக இருக்கட்டும். லைக் சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி ஒரு சேஃப்டி மெஷருக்காக ஐசியூலேயே வச்சிடுறது. ஸோ ஐசியூவில் தான் இருந்தார். பட் யாருனாலையுமே ஜட்ஜ் பண்ண முடியல. திடீர்னு ஓவர் நைட் வந்துச்சு. டாக்டர்ஸ் எவ்வளவோ போராடினாங்க. நைட் 12 மணிலேருந்து 3-4 மணி வரைக்கும் நினைக்கிறேன். ரொம்ப நேரம் போராடினாங்க, எப்படியோ கொண்டு வர அந்த இதை கட் பண்ணணுண்டு. பட் முடியல.